கோயந்திர செட்டிலே தான் இருக்குங்க. எங்கேயும் போகல. என்ன வரும்போது இந்த பிள்ளைங்களை காணோம்? அங்கெல்லாம் பர்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க மாயரப்படக்கு போயிருப்போம். இதுதான் முன்னாடி வண்டி ஓட்டிட்டு வந்தேன். ஓ மக்களக்கார பாபா பாரா 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 உனக்குதான பிள்ளை ஓதிக்கிட்டு. சொல்லுமா. ஏக ஊதிக்காரு. ஆமா. இன்னும் கொஞ்சம் ஓதன மாதிரி இருக்கிறாயா. இந்த ஊராடு ஊருக்குள்ள நானே ஒரு பொட்ட புள்ள தண்ட தருமையில வந்திருக்கும் போது என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லையா? என்ன சொசைட்டில பாலா பேசுறீங்க பேசுறதுக்கு? ஐயோ நான் யாருக்கிட்டதான் போகட்டும்? ஓசாமி கோயில் பூஜாரி கிட்ட போ. எதுக்கு? இல்லைன்னா நம்ம கொள்ளக்காரங்கிட்ட போ. அண்ணா நான் யாருக்கிட்டதான் போகணும்? ஏமா உனக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். தம்பி உனக்கு பேசுறதுல எது நினைச்சுக்காத. இது வாடா படம் கேட்டிருப்பேன். நல்ல ஏறி சொல்லு. இந்த பத்தி இப்ப பாரு எப்படி சொல்றேன்னு மட்டும் பாரு. சொல்லு சொல்லு. பயங்கரமா சொல்றேன். இது இருந்தா கூட நீ சொல்ற காலில் ஓமரத்தை வாங்கிக்காடா. ஏமா உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படியே பாரு இது சலங்கண்டாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த தேவடோட்டு பையன் என்ன பண்ணா என் காலில் வந்து விழுந்துட்டான். என்ன போறீங்க அப்படின்னு என்ன வந்து கேட்டான். நாங்க இப்படித்தான் தம்பி கந்துக்காரன் கொட்டாயெல்லாம் கூத்து ஆடுறதுக்கு போறோம் அப்படின்னு நாங்க சொன்னோம். வந்து என்னன்னா நானும் வரணும் எனக்கு சோத்துக்கே வழி இல்லைன்னா. ஆமா சோத்துக்கே வழி இல்லையா. அதனால சரி எங்களோட வாப்பா நான் ஏதோ வந்து பேச்சுவார்த்தைக்கு இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு ஆளு கூப்பிட்டு வந்தேன். ஆமா பாரு லைட் மரத்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறான் பாரு. எம்ஜிஆர் என்ன கலரு அதோட இவன் கலருமா மல்ல நம்ம மவராஜா அவரெல்லாம் செத்து போட்டாரு. இவன் என்னைக்கு சாவுவான்னு தான் தெரியும். எம்ஜிஆரோட மீறின பணக்காரன் பார்த்து நிதானமா நடந்துக்கா. இவனுக்கு எனக்கு என்ன காடு இப்படியே பங்கம் பண்ணுவோம். முகத்திலே முடிக்காத போய் பாக்குறேன். என்னடி அப்படி ஆடிட்டு இருக்க? நாங்க உள்ள அடிக்க வச்சு பேசு. என்னடா பண்ணுவேன்? என்னடா என்ன கொண்டு போறாங்க. கூத்துன்னு நினைக்கிறாயா? உனக்கு புத்தி இருக்குதா? இதே ஒத்தையடி பாத ஆம்பளை கோட்டை குடிச்சு விட்டு அப்படி பொத்தையில வரும். போதையில வரும். நீச்சாடி குழா போட்டு ஓரமா போடும். இங்க பாரு என்னாட்ட பத்திரி பொம்பளைகளா குடிச்சு தான் நிமிராம தட்ட போவாங்க. குடிச்சிட்டு போவே பை பாத்தில போவியா? என்னவோ லாரிக்கார விட்டு நிறைய விட்டு போயிருவோம். நிமித்துக்கிட்டு போறா பாரு. அவளை நோய் போடலாம். நாத்தா பத்தி குடிச்சிட்டு பக்க பக்கத்து போறா பாரு. அவதான் 107 மாப்பிளாப்பா. நீ வப்படா பெண்கள் என்றால் ஒரு அடக்க தடக்கம். அந்த சுடுகாடாதான் போய் பார்க்கணும். எதுக்கு அடக்க தடக்கமா அங்கதான் படுத்து கிடக்கும். கோயாலும் அப்படாலும் கூட்டிட்டு போய் விட போகட்டும். அவங்கெல்லாம் போன வாட்டி தான் நான் வந்திருக்கிறேன். அப்படியா? அண்ணா என்னது அண்ணா இங்க பக்கத்துலதான் வாங்கல. அண்ணா என்ன சாமி? அண்ணா ஏ மச்சான் பிள்ளை சடைக்கு நிக்கிறா. மாட்டாளத்தோடு போட்டோம். இல்லப்பா இல்ல அப்படி நல்லா நிக்கிறா. பரவாயில்ல அண்ணா உங்களுக்கு சட்டை வேணுமா? அண்ணா அது இல்லண்ணா என்ன பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கணுமே. நோவா? ஏன்டா இல்ல பார்த்தோட வரத்துக்கு? அட அது இல்லடா ரசிக்க தெரியாத உங்களுக்கு. உங்களுக்கு ரசிக்க தெரியாதான்னு கேட்டேன். நசிக்க தான் அப்பா 3 ஏக்கரை காட்டு வச்சா குழாய் மூட்டு போட்டு ஆடிட்டு இருக்காரு. உன்னை நசிக்க போட்டு டெம்போ வெளுத்தி கொடுத்துட்டு போட்டா? அட அது இல்லடா நீங்க பாட்டுல விடுவீங்களான்னு கேட்டேன். நீ தொட்டதே போதுமாயா? எங்கிட்ட அண்ணா அது இல்லடா நீ பாடையில போறத நான் பாக்கணும். தான் 5:45 செட்டோட குடும்ப கொட்டி விட்டு போயிடலாம். என்னது செட்டோட கொட்டுறியா? பாடையில பாடல் அறிவான பாட்டுல பாடுவேன். இங்க பாடு பாக்கலாம். என்னென்ன குரல? என்னடா குரல்? ஜெவந்தராஜன் முன்னகேசன் எட்ட சேலா பிரிய சுத்தீரா எல்லாரும் அப்படி ஒரே பாடுறாங்களாத்தமா அடிக்குது. அப்படியே பண்ண பாட்டுல பாடு. எடுத்து விட பாக்கலாம். அந்த அளவுக்கு உரம் போட்டா வளர்த்த எட்டாதாயா? என்னத்தடா எடுத்து விடுறதுக்கு? அட அது இல்லடா ஒரு பாட்டை எடுத்து விடு. அட பாடல் ஒரே பாட்டுல பிள்ளை அப்படியே படிக்கிறான். ஆமா ஆமா அவளுக்கு தூக்கம் வந்து அவளே படுத்துக்குவா.
போக்கு வந்து அவளே படுத்துக்குவா. என்ன கட்டலையா அப்படி படிக்கிறாடா ஊதா கலரிப்பன் உனக்கு யார் சொல்லு அப்பன் சொல்லடி அவனுக்கு நான் ஊப கொடுக்கணும் சலாம் போடணும்டா சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் சரி மத்தவங்க நடந்து வந்தா வீதி வெறு வீதி மத்தவங்க நடந்து வந்தா வீதி வெறு வீதி ஆஹா நீ மட்டும் நடந்து வந்தா சேதி தலைப்பிச்சு செய்தி எப்படி இந்த பாடு பிடிச்சிக்கிட்டா அண்ணா எனக்கு புடிச்சுக்கிச்சுடா என்ன பைத்தியமா அட ஆதவத புட்ட வாயிலே இந்த பாட்டு புடிச்சுக்கிச்சுட்டு நல்ல வார்த்தையை பேசுறாங்க பரவாயில்ல சொல்லு அண்ணா போடால் போகட்டும் இந்த பீராக இருக்கும் தெய்வீக சபை ஏய் யார் தடி போடுற நம்ம அப்படியே பண்ற ராஜ புண்ணியமான சபை இந்த சபையின் முன்பதாக ஆடாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அறுபெரும் தாய்மார்களும் அல்லை கடலிட திரண்டுள்ளார் ஆமா எதற்கு கூத்து வச்சுக்கிறாங்க என்னத்துக்கு கோயாளுக்கு வெங்காயாளுக்கா இல்லம்மா முனியப்பன் என்னடா இது என்ன இது படிக்கணுமா ஐயா என்னத்த படிக்கணும் பழனியில படிக்கணும் அண்ணா எனக்கு படிக்க தெரியாது நீ காலேஜ் போறதா உனக்கே தெரியுமாயா படி அண்ணா எனக்கு படிக்க தெரியாது நீ பழிச்சு காட்டா கேட்டா வாய் எப்படி போகுது அண்ணா என்ன பண்ற என்னது வாய் நல்லா வைடா அண்ணா சொல்லு படுத்து காட்டுடா படுத்து காட்டுது படுத்து காட்டுறா பட்டம் போகாதவங்க எதுக்கு நீ படுத்து நான் காட்டுறேன் அண்ணா படிடா இதுல தெரியாது நீ முண்டிக்கல எதுக்கு எடுத்த தெரியாதான் நானும் வந்திருக்கிறேன் அப்படியா போடா படி பொம்மைய பாக்குற இதோட இவரு பேத்தலாடு நீங்க படிக்காயா அப்படி இருந்தாலும் ஒடுவ வரத்து முடியப்பட் திருவாலிக்கவுடனூர் இன்னும் கந்துக்காரன் காடு திருவாரி திருவாலிக்கவுண்டர் சரியா வச்சு இன்னும் சரோஜா கோவிந்தன் அவர்கள் குடும்பத்தார் ஒன்றாக சேர்ந்து இன்று நமக்கு ஓர் 2 நாள் சதுராட்டியை வைத்துள்ளார் அப்படி இருந்தாலும் இன்று அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் என்ன நாடகமா அந்த என்ன நாடகம் மகாபாரதம் ஒரு பாகமானப்பட்ட பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி துயிலுரிப்பு இல்லை என்றால் இந்த பாண்டவர் சபதம் அப்படியா நாடகத்தில் நான் வந்தபடியா நீங்க யார் யாருடைய பெயர் என்ன சொல்ல மாட்டேமா
ஆமாமா அண்ணா ராஜ புண்ணியமான சபைக்கு நீங்க வந்தீங்க. நீங்க யாரு, உங்களோட பேர் என்ன? என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன? அண்ணா பெருமையை தான் மிகுந்த சரி அருமை மாதர்கள் சோழ பெருமை தாய்மகன் அருமை மாதர் சோழ என்னுடைய பெயர் தான் பேரும் வாங்கி தருவாள் பெருந்துருவாள் என்று சொல்லலாம். அத பேரும் புகழும் வாங்கி தருவாள் பெருந்துருவாள். அப்படி இருந்தாலும் நான் உனக்கு கேட்கற தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பேரும் புகழும் வாங்கி தருவாள் பெருந்துருவாளை 10 மாதம் முன்னொரு நாள் அங்கத்தில் ஈண்டு எடுத்தாங்களா தாய் தந்தை. நான் எப்படி பிறந்தவை தெரியுமா? சொல்லட்டுமா? எப்படி மாற்று ஒரு நாளையில பச்சரிசி மகாபலிவர் ஆகப்பட்டவர் வெகு நாட்களாக புத்திர சந்தான பாக்கியம் இல்லாததால புத்திர காமஸ்ரீ யாகமாகப்பட்டது செய்தார். பர்கரிசி மகாமுனிவர் அந்த யாகத்தின் வழியாக முதலில் இந்த பான்மதி பெருந்துருவாள் நாடு, இரண்டாவதாக என் தங்கையாகப்பட்ட அழகு சுபத்திரை பிறந்தார். அழகான சுபத்திரையும் பேரு வாங்கி தரவா பான்மதி பெருந்துருவா. சரி, அப்படி இருந்தாலும் என்னுடைய வளர்ப்பு தாய் தந்தை யார் தெரியுமா? பலராமன் ரேவதி என்று சொல்லலாம். பலராமன் ரேவதி. சரிமா, அப்படி இருந்தாலும் உங்களுக்கு காலால திருமணம் எடுத்துக்கலாம். ஆயிப்போச்சுடா. யாரை வளைத்தே தெரியுமா? அண்ணா அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவ கொடி படைத்த துரியோதன மாமன்னரை மாலையிட்டேன். அஷ்டாபுரத்தை வேந்தன். ஆமா, வெங்கலம் தெளிவுபடுத்த அறுபடி துலாமன மாலையிட்டீங்க. அவங்களை மாலையிட்டு துரியோதன மன்னனுக்கும் உங்களுக்கும் குழந்தைங்க இருக்குதா? அண்ணா எங்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளது. யார் யாரு? இன்னும் மகளாகப்பட்ட லட்சுமணா தேவி என்று சொல்லலாம். என்னுடைய மகனாகப்பட்டவன் இலக்கிர குமாரன். இலக்கிர குமாரன். ஆமா. அப்படி இருந்தாலும் நான் வந்தனே என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? அறுபடி துராமன் அசீக்கிரம் போய் கூட்டு சொன்னா. அப்படியா? அப்படி இருந்தாலும் என்னுடைய தங்கையாகப்பட்ட இன்னும் யார் என்றால் யாரு? அண்ணா திருவிடைமாது அரண்மனையில் உள்ளாள். திருவண்ணமாது. ஆமா, அவளை அழைத்து வா, இருவரும் ஒன்றாக சேர்ந்து போய் பார்க்கலாம். அப்படி ஆகட்டும்.